அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஆவணி அமாவாசை. கோடி பலன் கிடைக்க, தந்தை வழி சொத்து கிடைக்க எதையெல்லாம் மறக்காமல் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று ஆவணி மாத அமாவாசை. இந்த அமாவாசை திங்கட்கிழமை என்று வருவதால் சோமவதி அமாவாசை என்றும் தமிழ்நாட்டில் ஆவணி அமாவாசை என்றும் சிறப்பித்து அழைக்கப்படுகிறது. சோம என்றால் சந்திரன் என்று பொருள்படும். சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமைகளில் அமாவாசை வந்தால் சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சோமவதி அமாவாசை ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நதிகளில் நீராடுவதும் அன்னதானம் செய்வதும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆவணி மாத அமாவாசை சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக சஞ்சரிக்கும் போது ஏற்படுகிறது. ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் சூரியனுடன் சந்திரன் இணையும் நாள்தான் ஆவணி அமாவாசை. அமாவாசை நாளன்று சிவ வழிபாடும் பௌர்ணமி நாளன்று அம்மன் வழிபாடும் செய்வது நமக்கு நற்பலன்களை தரும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, திதி கொடுப்பது பித்ருதோஷம் போக்கும். சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை என்று அமாவாசை வருவதால் மிகச் சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. அமாவாசை திதியானது 2/9/2024, அதாவது இன்று திங்கட்கிழமை காலை 5:21 மணிக்கு ஆரம்பித்து 3/9/24 செவ்வாய்க்கிழமை காலை 7:24 முடிவடைகிறது. இன்று முழுவதுமே அமாவாசை திதி இருப்பதால் இன்று அமாவாசை வழிபாடு செய்யக்கூடிய நாள். தர்ப்பணம் திதி கொடுக்க சிறந்த நேரம். இன்று திங்கட்கிழமை அதிகாலையிலேயே 5 மணிக்கே அமாவாசை திதி தொடங்கி விடுவதால் நண்பகல் நேரத்திற்குள் தர்ப்பணம் கொடுப்பதோ திதி கொடுப்பதோ செய்துவிடலாம். புனித நதிகளில் நீராட மங்களகரமான நேரம் 2/9/24 திங்கட்கிழமை அதிகாலை 4:29 முதல் 5:15 வரை. புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே நீங்கள் குளிக்கின்ற நீரில் சிறிது கங்கை நீரை சேர்த்து குளித்தால் புனித நதிகளில் நீராடிய முழு பலனுமே கிடைக்கும். இவ்வாறு செய்வதால் பாவங்களிலிருந்து விடுபட்டு முக்தியின் கதவுகள் திறக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. தானம் செய்வதற்குரிய நல்ல நேரம் 2/9/24 காலை 11:55 12:46 மணிக்குள் தானம் செய்ய வேண்டும். இதுவே அபிஜித் முகூர்த்தமாகும். இந்த முகூர்த்த நேரத்தில் தானம் செய்தால், ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் பூர்வ தோஷங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆவணி அமாவாசை நாளில் 2 யோகங்கள் ஏற்படுவதாக ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். முதலாவது சிவயோகம். இந்த யோகம் இன்று 2/9/2024 திங்கட்கிழமையன்று சூரியன் உதயம் முதல் மாலை 6:20 மணி வரை நீடிக்கிறது. சிவயோகத்தை தொடர்ந்து சித்த யோகம் ஏற்படுகிறது. இந்த சித்த யோகம் இன்று மாலை 6:21 செப்டம்பர் 3/9/2024 வரை நீடிக்கிறது. இந்த சிவயோகத்தில் எந்த வழிபாடு செய்வதற்கும், பிரார்த்தனை, யோகா மற்றும் தியானம் செய்வதற்கும் மங்களகரமான நேரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நன்னாளில் சிவனை வழிபட்டு சிவலிங்க ஸ்தானத்துடன் வில்வம் போன்றவற்றால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூரணமான பலன்கள் கிடைக்கும். பசுவிற்கு நெய் கலந்த ரொட்டி மற்றும் வெல்லம் கொடுத்தால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த நாளில் நீங்கள் தவறுதலாக கூட எந்த ஒரு பிராணியையோ அல்லது வயதானவர்களையோ அவமதிக்க கூடாது. சோமவதி அமாவாசையான இன்று விரதமிருந்து முன்னோர்களை வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் பெருகும். உங்கள் வம்சத்தில் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வீணான பண செலவுகள் நீங்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். காரிய தடைகள் நீங்கும். இப்போ இந்த பதிவின் மூலமாக சோமவதி அமாவாசை என்று எந்தெந்த செயல்களை செய்தால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், தந்தை வழி சொத்து கிடைப்பதில் இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகி தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.